நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ. சரி, நம்ம புத்தாண்டு பலன் அப்படின்றதே என்ன? மேஜர் பிளானட்ஸ் லைக் சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுடைய நிலையை வச்சு தான் நம்ம இந்த வருட பலனே நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா இந்த வருடம் பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். பட் எல்லாத்துலேயுமே காஷன் 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 அலர்ட் அப்படின்றதும் சேர்ந்து நீங்கள் கால் வச்சு ப்ரொசீட் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போது சனி பகவான் எங்கே இருக்கார்? அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அடுத்தது சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அதாவது மிட்வேல, அதாவது மார்ச் 29 ஏப்ரல்லேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது. ராகு உங்களுக்கு இது வரைக்கும் 3ஆம் வீட்டில், அதாவது 5ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ அவர் 4ஆம் வீட்டுக்கு வரார். அந்த வகையிலையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார் உங்களுக்கு மிட்வே வரைக்கும், ராகு கேது பயிற்சி வரைக்கும். அதுக்கப்புறம் அவருடைய நிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே ட்ராவல் ஆகிறார். பல ரூபத்தில் குரு பகவான் காப்பாற்றிட்டு இருந்தார். குரு பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு மே மாதம். அந்த மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, இது ஒரே மிக்சடாக இருக்குல்ல, நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பணம் வரும், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வரும்போது தேவையான்றதை யோசித்து தான் செலவு பண்ணணும். வருதேன்னு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ தயவு செஞ்சு லோன் வாங்கக்கூடாது. அந்த லோன் தேவையான்னு யோசிக்கணும். இஎம்ஐ கட்ட முடியுமான்னு யோசித்து தென் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடும். அது ப்ளஸ்ஸு தான். ஆனாலும் இப்போ லவ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நான் வீட்டுக்கு பிடிக்காதவங்களோட மனசு தேடி நாடும். ஸோ அந்த வகையிலையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ரைட்டா? இங்கே முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அனலைசேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அனலைசேஷன் இப்போதைக்கு நல்லா இருக்கா அப்படின்றது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நீங்கள் யோசிக்கணும். இப்போது கண்டதும் காதல், என்னமோ ஒரு இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 இருக்குது. அதனால் எச்சரிக்கை ரொம்ப தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு விருச்சிக ராசினாலே ஒரு ஸ்ட்ராங், நீங்கள் பிடிச்ச பிடிவாதத்தை சாதிச்சே ஆகணும் அப்படின்ற எண்ணமும் சாதிக்கும் திறமையும் எப்பயுமே விருச்சிகத்துக்கு கடவுள் அதீதமாக கொடுப்பார். ஆனால் இப்போ நீங்கள் அப்படி சாதிக்க முடியுமா அப்படின்ற விஷயத்தில் கோச்சார ரீதியாக அவ்வளோ ஒன்றும் ப்ளஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் முதல்ல சொல்லிட்டேன், பல பதிவுகள்லையும் சொல்லிட்டேன். அதாவது எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் 65 மார்க்ஸுக்கு ப்ளஸ் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றதும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. எந்த ஒரு விஷயமே மனசாட்சி ஓகேன்னு சொன்னாதான். மனசாட்சின்ற வார்த்தைக்கு பெரிய பெரிய அர்த்தங்கள் உண்டு. மனசு நெருடி எதுவுமே தயவு செஞ்சு செஞ்சிட வேண்டாம். உங்கள் மனசாட்சியை கேளுங்க, இது ரைட்டா ராங்கான்னு. அந்த ராங் அப்படின்றது தயவு செஞ்சு அதை விட்டுட்டு போயிடுங்க. நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நிறைய விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கூடாத ஒரு விஷயத்து மேலே நாட்டம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியனாக இருப்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு ஒரு குதர்க்க எண்ணம் வரும். அதே மாதிரி சிகரெட் சாப்பிட்றவங்கெல்லாம் என்ன செத்தா போயிடுறாங்க, நம்ம பண்ணித்தான் பார்ப்போமே அப்படின்னு தோணும். குடித்தா என்ன தப்பு, பப்புக்கு போய் பண்ணால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணும். ஸோ கெட்ட பழக்கம் பக்கத்தில் உங்களை பக்கத்தில் இருந்து சீண்டி தனக்குள்ளே இழுக்க வைக்கக்கூடிய காலம். ஸோ அதிலெல்லாம் சிக்காமல் இருந்தால் மட்டும்தான்
லைஃப்பில் ஜெயிக்க முடியும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெகட்டிவ் வாங்குது, பாசிட்டிவ் யோசின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எதுலேயுமே அலர்ட்டாக இருக்கணும். விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களே, இதில் அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பேச்சை தொழிலாக வச்சுக்கிட்டவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து செகண்ட் ஹாஃபில், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ பெரிய மைனஸஸ் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ப்ளஸ்ஸஸ் கூட சொல்லலாம். ஏன்னா என்னத்தான் 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் 5ல் ராகு இருந்தாலும் குருனுடைய டைரக்ட் ஆக்சஸ் உங்கள் மேலே இருந்தது. ஆனால் உங்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் பாயிண்டில் இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு 4ல் வந்துடுறாரு. ஸோ எது எடுத்தாலுமே ஆசையை பெருக்கும். அந்த ஆசை பெருக்கி அது தேவையான்னு மட்டும் நீங்கள் யோசிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், லோன் கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத 5 லட்ச ரூபா லோன் வேணும்னா 10 லட்ச ரூபா வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்குவீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் இஎம்ஐ கட்ட முடியாமல் வண்டியை அவங்க தூக்கிட்டு போய்டுறது, இதெல்லாம் பல விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு நொந்து நூலாகக்கூடாது. இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், இது தேவையா, லாங் ரன்னுக்கு உங்களால் அதை கட்டி முடிக்க முடியுமா அப்படின்றது மட்டும் யோசித்து ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் ஹேபிட் மேலே ஒரு நாட்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் கேட்கணும், சப்போஸ் நெகட்டிவ் ஆயிட்டா மாட்டிக்கிறது யாரு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். சிலருக்கு செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க, ஒன்றும் ஆகாது. ஆனால் சிலர் ஒரு 2 பஃப்லேயே ப்ராப்ளம் ஆகிடுது இல்லையா? அப்படியெல்லாம் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களே, செகண்ட் ஹாஃபில் மனசாட்சிக்கு விரோதமாக தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா சட்ட சிக்கலுக்குள்ள மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எதுலெல்லாம் நீங்கள் காஷனாக இருக்கணுமோ அதிலெல்லாம் டபுள் காஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னும் லாங் ரன் ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் வரும்ன்றது அஸ்ட்ராலஜிக்கலாக தெரிஞ்சதுன்னா இப்போ அந்த காலகட்டத்தை வித்திடக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக கொலஸ்ட்ராலில், வாக்கிங்கில் இதெல்லாம் நீங்கள் காஷனாக இருக்கணும். அதே மாதிரி ஃபேட்டி லிவர் வந்துடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா, லிவர்னால அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, இஎன்டி சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு, கால் சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வர்றதுக்கு, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு, முட்டி தேய்மானம் ஏற்படுறதுக்கு, ஆஸ்டியோபோரிஸ் வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அப்போ நீங்கள் எதில் இருக்கணும்? எது பண்ணினாலும் அலர்ட் 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 அப்படின்ற ஒரு விஷயம், இது தேவையா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அனுசரித்து நடந்துக்குவாங்க. பட் ஸ்டில் நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா அவங்க பாவமே, என்னடா ஏண்டா நீ போய் இப்படி மாட்டின அப்படின்னு தான் கேட்க முடியுமே ஒழிய மாட்டினதை அனுபவிக்க வேண்டியது நீங்கள் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆசையும் இப்போ பன்மடங்காக்கும். அந்த ஆசை பன்மடங்காக்கும் போது கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இதுக்கு நான் உதாரணங்கள் சொல்லணும்னா எஜுகேஷனுக்கு சொல்லலாம், லவ்வுக்கு சொல்லலாம், எதில் வேணாலும் சொல்லலாம். எது நெகட்டிவாக இருந்தாலும் இப்போ மாட்டிக்குவீங்கன்றது மற்றவங்க கிட்ட மட்டும் இல்லை, நீங்களே உங்களால் மாட்டிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வேற சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் மூவ் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணிடணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா அலர்ஜி எந்த ரூபத்துலையும் தாக்க எல்லாமே சுற்றி தாக்குதலாகவே தெரியுது. அதனால நீங்கள் எந்த ஒரு அப்ராட் போகிறதோ, எந்த ஒரு அலர்ஜி சம்மந்தமான விஷயத்தில் மாட்டிக்கிறதோ கூடாது. அப்ராட் போகிறதுன்றதை நான் ஏன் முக்கியத்துவமாக சொல்கிறேன் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி 6 கிரக சேர்க்கை உங்களுக்கு மீனத்தில் நடக்க போகுது. அது உங்களுடைய 5ஆம் வீடு. அங்கே உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு அப்போ அங்கே தான் இருக்க போகிறார். அப்போது நீங்கள் ஒரு சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா அங்கே அறியாத பயம், தேவையில்லாத ஹெல்த் ப்ராப்ளம், அலர்ஜியில் மாட்டிக்கிறது
பதட்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அப்ராடுன்றது ஒரு டூராவோ இதெல்லாம் போகிறதுக்கு இப்போ ஒரு காலகட்டம் இல்லை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் லேட் ஆகும், மாட்டிக்க கூடாதுன்றதுல விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹனுமனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்க. அதே மாதிரி திறனாளிகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு உதவுங்க. துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, பைரவர்னுடைய வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன பண்ணணும், சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தை பார்க்கணும், ராகு கேதுனுடைய நிலை பார்க்கணும், சனி பகவானுடைய நிலை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பிறகு எப்படி ப்ரொசீட் பண்ணணுன்றது யோசிங்க. ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்துலையும் சிக்காமல் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாலே வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு பயிற்சி பலன் நான் உங்களுக்கு போட்டுகிட்டே தான் இருப்பேன். அந்த பயிற்சி பலனையும் தயவு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலனும் உங்களுக்கு போட்டுட்ருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்து தென் ஸ்லோவாக ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரோட இப்போ நடக்கக்கூடிய கோச்சார அமைப்பு நான் சொல்லிட்டேன். இப்போ நடக்கக்கூடிய சுய ஜாதகத்தினுடைய நிலையும் தெரிஞ்சுட்டு பிறகு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இதையும் ஜெயிக்கும் பாயிண்ட் வந்து விருச்சிக ராசி கொண்டு. ஸோ வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.